நீலகிரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் எல் முருகனின் பிரச்சார வாகனத்தில் கூட்டணி கட்சி கொடிகளுடன் அதிமுகவின் கொடியும் இருந்ததால் சலசலப்பு ஏற்பட்டது. வேட்பாளர் எல் முருகன் அதிமுக கொடியை அகற்ற சொன்னதை அடுத்து அக்கொடி அகற்றப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அனிஷ் இணைகிறார். வணக்கம் அனிஷ், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. நீலகிரி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் எல் முருகனின் பிரச்சார வாகனத்தில் கூட்டணி கட்சி கொடிகளுடன் அதிமுக கொடியும் இருந்ததால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று காலை உதகை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த எல் முருகன் ஐந்தலாந்தர் பகுதியில் பிரச்சாரத்தை துவக்கினார். இதனைத் தொடர்ந்து காலை வாகனம் மூலம் பிரச்சாரம் செய்த எல் முருகன் பிரச்சார வாகனத்தில் கூட்டணி கட்சிகளின் கொடியுடன் அதிமுக கட்சி கொடியும் இருந்தது. அதில் அதிமுக கொடியும் இருந்த நிலையில் வாகனத்தில் ஏறிய எல் முருகன் மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் பேசிக் கொண்டிருந்த போது தொண்டர்கள் அதிமுக கொடி இருப்பதை கண்டு அக்கொடியை அகற்ற கூறினார். உடனடியாக வேட்பாளர் எல் முருகன் அதிமுக கொடியை அகற்ற சொன்னதை அடுத்து அதிமுக கொடி அகற்றப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி அனிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.